வாழ்க வளமுடன். அனுசுயா சுந்தரராஜன், பெங்களூர்லேருந்து. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. கல்லை பெண்ணாக்கிய திருவடிகளின் பெருமை. அருமையான தலைப்பு. இந்த மாதத்தில் ஜெய் ஸ்ரீ ராமரை பற்றி எங்களை சிந்திக்க வைத்தமைக்கு மிக்க நன்றி. இதோட கதையை எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த மாறுபட்ட கோணத்தில் எனக்கு யோசிக்கணும்னு தோணிச்சு. ஸோ அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு விரும்பினேன். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இந்த கதையில் தொடங்குறது அசுரருக்கும் தேவருக்கும் போட்டி நடக்குது. அந்த மலையை கடைஞ்சி எடுக்கையில் அமிர்தம் கிடைக்கிற மாதிரி அதில் அகல்ய மாதா கிடைக்கிறாங்க. இப்போ அசுரர் தேவர் நம் மனசில் நல்லது கெட்டது இது ரெண்டும் ரொம்ப கடைகிறோம். இந்த கடையில் அமிர்தம் கிடைக்கிற மாதிரி சிந்தனைகள், நல்ல சிந்தனைகள், இறை சிந்தனைகள் நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி அதில் அகல்யை மாதாவை அடையணும்னு கௌதம முனிவரும் இந்திரனும் போட்டியிடுறாங்க. அந்த போட்டியிடுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்ற நம்ம பிரம்மதேவர் ஒரு சிறந்த ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது 2 தலை உள்ள பசுமாடை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 தலைங்கிறது பிறப்பு இறப்பு. இந்த பிறப்பு இறப்பின் ரகசியத்தை வாழ்க்கையை அழகாக நடத்துறதுக்கு என்ன சிந்தனை வேணும் அப்படிங்கிறத கௌதம முனிவர் கண்டுபிடிச்சி வர்றாரு. இரண்டு தலை உள்ள பசுமாடை பார்த்தோன்னா கௌதம முனிவர் அகல்யை மாதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அழகாக போயிட்டு இருந்தது. அப்போ இந்திரனுக்கு அந்த ஆசை தீரவே இல்லை. ஸோ கல்யாணம் அவங்கள எப்படியாவது அடைஞ்சிடணும்னு அவங்க 2 பேரும் வாழ்கிற குடிலுக்கு போகிறாங்க. சந்திரனோட உதவியோட சேவலை அதிகாலைக்கு முன்னதாகவே பூவை செஞ்சு கௌதம முனிவர் கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு கங்கை நதியை நோக்கி நடந்து போகிறாரு. அப்போ தான் தோணுது, இல்லையே இன்னும் விடியலையே அப்படின்னு திருப்பி குடியில் நோக்கி வர்றாரு. குடியில் நோக்கி வரையில் அங்கே கௌதம முனிவரும் அகல்யையும் இருக்கிறத பார்த்து அகல்யை மாதாவை கல்லா சபிச்சிடுறாங்க கௌதம முனிவர். அந்த பெண் கௌதம முனிவர் தான் வந்திருக்காங்களாம். அந்த பெண் மேலே எந்தவித தப்புமே இல்லை. கௌதம முனிவர் வேடத்தில் இந்திரன்னு தெரியாமல் தான் அவங்களோட இருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா கௌதம முனிவர் நீ கல்லாய் கிடவ அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாங்க. கல்லுக்கு உணவு தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை, உடல் தேவையில்லை. இந்த 3ம் இல்லாத ஒரு நிலையில் நம்ம மனம் நிலைத்து இருக்கணும். அதாவது இன்பத்துக்கும் ரொம்ப நம்ம குதிக்கக்கூடாது, துன்பத்துக்கும் ரொம்ப வருந்தக்கூடாது. அந்த நடுவு நிலைமையான இடத்துல நம்ம மனம் இருக்கையில் அந்த இறைவனின் ஜெய் ஸ்ரீ ராமனின் திருவடிகள் அந்த கல் மேலே படுற மாதிரி நம் மனம் நடுவு நிலையில் இருக்கையில் கடவுளின் அருள் நமக்கு கிட்டும். அதாவது கடவுள் பாதம் அந்த கல்லில் படுற மாதிரி நம்ம வேறு விதமான கோணங்களில் நம்மளோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே சிந்திக்க தோன்றும். அகல்ய மாதைக்கு முக்தி கிடைத்த மாதிரி எல்லாரும் ராமனை பற்றி சிந்திப்போம், ராமனின் பாதையில் செல்வோம். வாழ்க வளமுடன். நன்றி.